தோஹா டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் போட்டியில் வெற்றி பெற்ற நீரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தோஹா டைமண்ட் லீக் போட்டியில் 90 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து புதிய சாதனை படைத்துள்ள நீரஜ் சோப்ராவுக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இது அவரது இடைவிடாத அர்ப்பணிப்பு, ஒழுக்கம் மற்றும் ஆர்வத்தால் கிடைத்த வெற்றி என்றும் இதனால் இந்தியா மகிழ்ச்சியடைந்து பெருமை கொள்கிறது என்றும் கூறியுள்ளார். இதேபோன்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் நீரஜ் சோப்ராவின் சாதனை வரலாற்று சிறப்புமிக்கது என குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தனிப்பட்ட முறையில் சாதனை படைத்து வெள்ளிப் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு வாழ்த்துக்கள் என்றும் உங்கள் சாதனை எங்களை பெருமைப்படுத்துகிறது என்றும் கூறியுள்ளார். சோப்ராவின் உறுதிப்பாடு இளைஞர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிப்பதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா வாழ்நாள் சாதனை படைத்திருப்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் நீரஜ் சோப்ராவுக்கு இந்திய மக்கள் சார்பில் தமது அன்பான வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தோஹா டைமண்ட் லீக் ஆண்கள் ஈட்டி எறிதல் போட்டியில் 2 முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா 90.23 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து புதிய சாதனை படைத்தார். எனினும் அவர் இப்போட்டியில் 2ஆம் இடம் பிடித்தார்.